அதான்டா எனக்கும் புரியல. நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். டேய் இது எங்க அத்தை வீடுடா. டேய் எங்க அத்தை அவ்வளவா எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்கடா. எப்பயாவது வருவாங்க. நான் வேற ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேனா, நானே எப்பயாவது எங்க வீட்டுக்கே வருவேன். அதனால எங்க அத்தை வீட்டுக்கும் அவ்வளவா என்னை கூட்டிட்டு வர மாட்டாங்க. சின்ன வயசுல இங்க வந்த ஞாபகம் இருக்கு. டேய் பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எங்க அத்தை மாமாலாம் வருவாங்களா இருக்கும்டா. அதான் அவங்கள பிக்கப் பண்றதுக்காக எல்லாரும் இங்க வந்திருக்கோம். எதுக்குடா கேக்குற? அஸ்வின் கொன்றுவேன், வாயை வச்சுட்டு சும்மா இரு. இங்க வந்து நின்னுட்டு உன் சேட்டையெல்லாம் காமிக்காத. வாயை வச்சுட்டு சும்மா இருடா. உள்ளயா? எதுக்குமா? நீங்க போய் அத்தை மாமா கூட்டிட்டு வாங்க, நம்ம போலாம். என்னமா சொல்றீங்க? அத்தை மகளுக்கு தான் பூ வைக்க வந்திருக்குப்பா. இவிய கூட்டிட்டு வேற எங்க போனுங்க? மண்டபம்லாம் பார்க்கல, வீட்ல வச்சு தான் பூ வைக்க போறோம். வா உள்ள போவோம். எல்லாரும் எதுக்கு இப்படி நின்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். டேய் எனக்குமே ஒண்ணுமே புரியலடா. நான் பெரிய கோடீஸ்வரி வீட்டுக்குள்ள பொண்ணு கேட்டு போவாங்கன்னு நினைச்சேன். இவங்க என்னடானா எங்க அத்தை பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. அம்மா ஏன்டா இப்படி பண்ணாங்க? வா அஸ்வின், நம்ம 2 பேரும் ஓடிரலாம். அஸ்வின் நான் என்ன மாதிரி யோசிச்சுட்டு வந்தேன், பெரிய மாளிகைக்கு போறேன்னு நினைச்சிட்டு வந்தேன்டா. இது சரியான ஒரு ஓட்டு வீடு. இந்த வீட்டுல என்ன பொண்ணு கேட்டனும்? இல்ல இல்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். வாடா போலாம். டேய் டேய் சும்மா இருடா. என்னாலாம் உள்ள வர முடியாது. நான் வரல அஸ்வின். அஸ்வின் எங்க அம்மா எனக்கு நிஜமாலே கோடீஸ்வரி பொண்ணாதான் பாத்திருப்பாங்கன்னு நினைச்சேன்டா. இந்த பொண்ணு பாத்திருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லடா. இந்த பொண்ணையா? கண்டிப்பா இந்த வீட்டு பொண்ணை நான் கெட்டவே மாட்டேன்டா. நேரடியா நான் பிடிக்கலன்னு சொல்ல போற, பாத்துக்கிட்டே இரு. எப்ப நீ கூடுவாங்க? மாமாவை எப்ப பாப்போம்?
உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? ஆமாமா சரோஜா, எனக்கு முழு விருப்பம். ஒன்னாத்தா நீ வந்தா இந்த மாதிரி கேட்டான்னு சொன்னா எனக்கும் உடனே சரி கட்டி கொடுத்துடலாந்தமா தோணுச்சு. நீயே வந்து பொண்ணு கேட்டிருக்கா, நாங்க வேண்டான்னு சொல்லுவோமா? ஏன் மாவா நல்லா வாசதியா தானே இருக்கா, அதனால எல்லாரும் சாரின்னு தானே சொல்லுவீங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா எல்லாரும் வேண்டான்னு தான் சொல்லுவீங்க. சேச்சே, நாங்க அப்படிலாம் கிடையாதுமா. சரோஜா பழைய நிலைமையில இருந்திருந்தாலும் நாங்க கட்டி கொடுத்துருப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த விட்டு போடக்கூடாதுன்னு ஒரு ஆசை. என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? ஆமா மச்சான். ஏமா ரொம்ப பேசாத, படபடப்பு வருதுனால அமைதியா உட்காந்துரு. அது ஒண்ணு இல்லனே, காலையில எங்க அம்மா பூரி தின்னுட்டாவே, அது வேற ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவல. ஏற்கனவே நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சு நல்லா பார்த்து தான் தேத்தி வச்சிருக்கு. அதான் கொஞ்சம் படபடன்னு பேசாதமா அமைதியா இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, அதுவும் சரிதான். கொஞ்சம் வயசானால நிதானமா தான் இருக்கணும். ஏமா கேட்டியா, கொஞ்சம் நிதானமா இரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். மைனி, இந்த பிள்ளை யாரு? இந்த பிள்ளையா என் மகளோட ஃப்ரெண்டு. அப்படியா, சரி சரி. ஆண்டி, நீங்க தான் கோடீஸ்வரி அவியலா? ஆமா பூ, நான் தான் கோடீஸ்வரி அவியல். ஆமா, இதுல இருக்கதுல மாப்பிள்ளை யாரு? இந்த தொப்பி வச்சிருக்காரு இவரா, இல்ல அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரு அவரா? சரோஜா பாத்தியா, நான் சொன்னேன்ல மாப்பிள்ளை யாருன்னு எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும்னு. ஆமா, வாவர மேக்கப் போறாங்கன்னு சொன்னா எங்க கேக்குறியே? இதுல செண்டு வேற 2-3 பாட்டில ஊத்திப்பிய, அதான் அது அப்படி கேக்குது. இல்ல சரோ, என்னோட அழகும் இளமையும் அப்படி. ஆமா, தொப்பிய கழட்டி காமிங்க, உங்களோட இளமை என்னன்னு தெரியும். இங்க பாருமா உச்சி குடுமி, மாப்பிள அந்த பக்கம் புழு சட்டை போட்டுருக்கான் பாரு அவன். ஓ, அவர்தான் மாப்பிளையா? ஹேண்ட்ஸமா இருக்காரே. சே, விட்டா என் புருஷனே சைட் அடிச்சிரோ போல இருக்கு. டே அஸ்வின், வீடாடா இதெல்லாம்? பார்க்கவே எரிச்சலா இருக்கு. உட்கார ஒரு சோஃபா கூட இல்ல, சேர் வாங்கி போட்டு வச்சிருக்காங்கடா. ஐயோ ஐயோ, ஏன்டா இப்ப சிரிக்கிற? இல்லடா, நீ பேசனலாம் ஒண்ணு யோசி பார்த்தனா ஒரே சிரிச்சிருப்பா வருது. வரோம்டா, நல்லா வரோம். எஸ், ஆமா, என்னென்னமோ சொன்னியல. உங்க அம்மா உனக்கு பெரிய பணக்காரி பொண்ணா பாப்பாங்க. அந்த வீட்டுக்கு நீ தான் ஒரே ஒரு மருமவை, எல்லா சொத்தையும் உனக்கே எழுதி வைப்பான்னு சொன்னியல. பாத்தியா சொத்து? ஒரு வீடு, அதுவா ஓட்டு வீடு. இத வேணா உன் மாமனார்ட்ட சொல்லி எழுதி வைக்க சொல்லாமா? டேய் மோமனார்லாம் சொல்லாதடா, மாமா அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடக்காத அஸ்வின், ரொம்ப சிரிக்காத. எனக்கு அந்த பொண்ணையும் பிடிக்காது, இந்த வீட்டையும் பிடிக்கல, இந்த குடும்பத்தையும் பிடிக்கல. எனக்கு அந்த பொண்ணை பார்க்கவே பிடிக்கலடா. வெளியே நின்னுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டியா? புடிச்சு உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். ஷோ, டே அஸ்வின், அரை வாங்க போற, வாய் முடி சும்மா இருந்துரு. நானே ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அஸ்வின் சும்மா இரு. மாப்பிள்ளை, மூக்காயை கட்டிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். மூக்காயா? அது யாரு? என் ஃப்ரெண்ட் தான், நீங்க பார்க்க வந்திருக்க பொண்ணு அவதான். எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? அதனே பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? திடீர்னு நம்ம ஒரு பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷன்ல இருக்கோம்னு நினைச்சோனே சிரிப்பு வந்துட்டு. ஓ, ஐ சீ. மாப்பிள்ளை, நீங்க பார்க்க வந்திருக்க மூக்காயி ரொம்ப நல்ல பிள்ளை. என் ஃப்ரெண்ட் தான் அவ. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா, நிறைய கொடுத்து வச்சிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி பிள்ளை கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா. அம்மா, உங்க பேர் என்ன? என் பேரா சௌமி. அப்படியா? என் பேர் அஸ்வின். சரி. மாப்பிள்ளை பேர் என்ன? பேரா சந்திரு. சரி அஸ்வின், நான் பெரு வரேன். பொண்ணு பேரு மூக்காயா. அஸ்வின், மினி, கியூட்டி, ஸ்வீட்டி, பியூட்டி, பாட்டி.
டேய் சரி 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 இந்த மாதிரி என்னென்னமோ பேர் சொன்னீடா அதுல ஒண்ணுமே வரலையேடா மூக்காயியா மூக்காய் அஸ்வின் நானே ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கேன் நீ வேற நீ டென்ஷன் பண்ணாம இரு இல்லல அன்னைக்கு சொன்னியே வாய்க்க வரப்ல எனக்கு தான் ஒரு பொண்ணு கிடைக்கும்னு ஏதோ பேர்ல கூட சொன்னியே பூவாத்தா பொன்னாத்தான்னு அது கூட பரவாயில்ல உனக்கு உங்க அம்மா பாத்துக்க பண்ண பத்தியா மூக்காய் இதுக்குதானே பேசும்போது யோசிச்சு பேசணுங்கடி நீ ரொம்ப பேசாதடா இந்த பொண்ணை நான் கட்டிக்க போறதே இல்ல ஷே அவ பேர் கூட எனக்கு பிடிக்கல இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிப்பேனா எந்த காலத்துலயும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏலே அந்த பொண்ணுக்கு பூ வைக்க போறாவே பூ வச்சாச்சுனா என்ன அர்த்தம் தெரியுமா கால்வாசி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பூ வச்சதுக்காக நான் அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா எவ்வளவு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது எனக்கு அவளை பிடிக்கவே இல்ல பாக்காம பிள்ளைக்கு சொல்லுவா பாத்து சொல்லு போகணும்னு அவசியமே இல்ல போகாமலே சொல்றேன் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல இப்பவே எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எழுந்து போறேன் பாரா ஏலே சும்மா இல்ல உங்க அம்மா ஏச போறாவே பொண்ணு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கிளம்புவோம் வெயிட் பண்ணு அவ பேரை கேட்டோடனே எனக்கு எரிச்சலா இருக்கு அஸ்வின் இந்த மாதிரி ஒரு பொண்ணால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா டேய் டென்ஷன் பண்ணாதடா இப்ப எதுக்குடா சிரிக்கிற டேய் எங்க அம்மாவை முழுசா நம்பிட்டேன்டா அவங்கதான் பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டாங்களே கோடீஸ்வரி வீட்டுலதான் எனக்கு பொண்ணு எடுப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்னடானா இந்த மாதிரி ஒரு வீட்டுல பொண்ணு பார்த்திருக்காங்க நான் கேட்டேனா இந்த மாதிரி ஒரு வீட்டுல பொண்ணு பாருங்கன்னு அண்ணனுக்கு மட்டும் நல்ல வசதியான வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டாங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேரு கேட்டாலே டென்ஷன் தலைக்கு ஏறுதுடா இல்ல அஸ்வின் கண்டிப்பா இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்